பார்க்கும். ஹே guys, அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு முஷரஸ் vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நார்மல் ரொட்டீனோட வந்திருக்கோம். ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் உள்ள vlog தான் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஹஸ்பண்டோட லன்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரீசெண்ட் டைம்ஸாக இன்ஸ்டாகிராமில் வந்து மோர் குழம்புல கத்திரிக்காவை பொரித்து வந்து போட்டுறாங்க. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திரிக்காவை பொரித்து போட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக எக்கையும் ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டாச்சு. அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கி எழுந்திரிச்சு 12 மணி 1 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அவங்கள அனுப்பி விட்டுட்டு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிட்டு எடிட் பண்ணிவிட்டு ஒரு 11 o'clock கிட்ட தான் தூங்குவேன். அதனால எந்திரிக்கிறதுக்கு வந்து ஒரு 1, 12:30 அந்த மாதிரி ஆகும். பட் ருசைனா பார்த்திங்கன்னா டான் 12க்கு எந்திரிச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவா. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஒரு டே இன் மை லைஃப் போட்டு. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷூட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைலாம் நிறைய இருந்தது. ஸோ இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். எந்திரிச்ச கையோடய பெட் ஸ்பேஸை க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ருசைனா பார்த்திங்கன்னா டயர்டில் மேடம் பெட்டில் படுத்தே கிடந்தாங்க. பெட் ஸ்பேஸ்லாம் க்ளீன் பண்ணிட்டு பிளாங்கெட்லாம் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஃப்ரெஷ் ஆக போகிறோம். அடிக்கடி டே இன் மை லைஃப் vlog போட்டுக்கிட்டே இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால தான் அதுலேருந்து கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி நம்ம வந்து ட்ராவல் vlog, வெளியே போகிற vlog அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆச்சு டே இன் மை லைஃப் போட்டு ஒரு ஃபுல் டே. அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் திரும்ப வந்தோம். கிச்சனில் எல்லாமே அங்கங்கே மார்னிங் பண்ணிவிட்டு அப்படி இப்படி வச்சுருந்தேன் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். எந்திரிச்சோடனே ருசைனாக்கு வந்து பால் கேட்டுடணும். மேடம் எந்திரிச்சோன்னே ஒரு தடவை பால், அந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு லன்ச் பண்ணுறப்போ ஒரு தடவை பால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். நான் பார்த்திங்கன்னா ருசைனாக்கு ஃப்ரெஷ் மில்க் அண்ட் பீடியாஷுர் மாற்றி கொடுப்பேன். ஸோ மார்னிங் வந்து பீடியாஷுர் அண்ட் நைட்டு தூங்கக்குள்ளே பீடியாஷுர் 2 times கொடுப்பேன். முன்னாடிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் கொடுத்துட்டு இருந்தேன். பட் ரீசெண்ட் டைம்ஸாக 2 times வந்து பீடியாஷுர் கொடுத்துட்டு மற்ற டைம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் மில்க் தான் கொடுத்துட்ருக்கேன். மேடம் வந்து பாலுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அம்மா என்ன செய்கிறா, எனக்கு பால் கரைக்கிறாளா இல்லையா, இல்லை வேறு வேலை பார்த்துட்ருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சிக்கிட்டே இருப்பா எப்போ பார்த்தாலும். தென் ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் நான் ஷாப்பிங் போயிருந்தேன் ஃப்ரெண்டோட. அப்போ பார்த்திங்கன்னா ருசைனாக்கு ஒரு கேன் வாஷ் வாங்கிட்டு வந்து பெயிண்ட் வாங்கி கொடுத்து பெயிண்ட் பண்ண வச்சிட்ருக்கேன். ஸோ அவளுக்கு ஏதாவது கிறுக்கணும் அப்படி இப்படின்னு அவளுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அதனால ஓகே, கையில் பெயிண்ட்டை கொடுத்து கிறுக்கி விட்டோன்னா அவள் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக பண்ணுவா. அது எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் வாங்கி கொடுத்துருந்தேன். காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்லாட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்து பில்டிங் கட்ட போகிறாங்க எங்கள் பார்க்கிங் ஸ்லாட்டில் கச்சால். ஸோ அதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. துபாய் UAEயில் பார்க்கிங் இல்லைன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுவும் எங்கள் கச்சா பார்க்கிங்கில் வந்துட்டு 3 இடத்த பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு சில குட்டி குட்டி இடம் தான் இருக்குது அங்கங்கே பார்க்கிங் பண்ணுறதுக்கு. பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லன்ச்சு 2 o'clock 2:30 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ரைஸ் வச்சு நம்ம மோர் குழம்பை ஊற்றி கத்திரிக்காய் வச்சு முட்டையை வச்சு நம்ம எடுத்தாச்சு. ருசைனாக்கு பார்த்திங்கன்னா பாயில்டு மசாலா போடாமல் வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ எக்கு இது ஃபுல் சாப்பிட்டாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு போய் அந்த முட்டையை தான் கொடுத்தேன்.
அப்புறம் நம்மளும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ருசைனாக்கும் சாப்பாடை கொடுத்துட்டு பெயிண்ட் பண்ணணும்னு சொன்னால், ஓகே நீ எதையாவது பண்ணி நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ மேலே 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 கிறுக்கிட்டு இருந்தா, பட் வந்து அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. உங்கள் பசங்க கையில் இந்த மாதிரி ஒரு கேன்வாஷோ இல்லை பெயிண்ட் புக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ண நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய க்ரியேட்டிவிட்டி அவங்களுக்கு வரும். ஸோ வந்து அதனால எனக்கு தோணுச்சு அவளுக்கு அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறையா வாங்கி கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அடுத்தது என்னோட பிடிக்காத வேலையை இந்த ஜாமா கழுவுற வேலை தான். மார்னிங் லஞ்ச் பண்ணிவிட்டு ஜாமாலாம் கொஞ்சம் அப்படி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பெஸ்ட் கண்ட்ரோல் ரீசெண்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பண்ணதுனால பாய்ச்ச பார்த்திங்கன்னா இல்லை, அதுவே எனக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. வெளியே போயிட்டு வந்தாலோ தூங்கி முழிச்சு எந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தாலோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறத பார்க்குறப்ப பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் உன்னை காணும் வரையில் தாவத நிலையே தேசங்கள் திரிந்தேன் தனியே 1000 கோடி முறை நான் தினம் மேடம் பார்த்தீங்கன்னா நம்ம தூக்குன்னு நான் ஜாமா கழுவுக்குள்ளே நின்றுட்டு இருந்தா, அதோட தூக்கி வந்து அந்த டாப்பரில் உட்கார வச்சாச்சு. ஒரே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, சிரிப்பாக இருக்கும். அப்பப்போ அவளுக்கு வந்து நான் வேலை பார்க்குறப்ப தான் இதெல்லாம் அவளுக்கு தோணும். ஸ்டவ்வு கிச்சனை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வீடு பெருக்கிற வேலை. ஸோ இதுதான் என்னோடய டெய்லி ரொட்டீனாக இருக்கும். துணி காய போடுறது பார்த்திங்கன்னா வந்து லைக் வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து துணியை துவைச்சிட்டு காய போடுற வேலை இருந்தது, அதனால அது ஒரு எக்ஸ்ட்ரா இருந்ததுனால சரி ஓகே கம்ப்ளீட் டே இன் மை லைஃப் நம்ம காட்டிடும் அப்படின்னு. ஸோ இதுதான் நம்மளோட டெய்லி ரொட்டீன் மாதிரி இருக்கும். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு. இன்ஷால்லா மேலும் மேலும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி இன்ஷால்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ டான் வரும். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக்ஸ்லாம் வரப்போகுது, அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பால்கனியில் பார்த்தீங்கன்னா புறாவோட சாப்பாடெலாம் மேலே போடுவாங்க போல இருக்குது. அது அப்படியே எப்போ பார்த்தாலும் கீழே கொட்டி கிடக்கும் நம்மளோட பால்கனிலையும். ஸோ அதை எப்போ பார்த்தாலும் பெருக்கிற வேலையாகவே இருக்கும். புறா பார்த்திங்கன்னா நாங்கள் பேக் சைடில் இருக்கிறதுனால தொல்லை பண்ணாது, எதுவும் வந்து பாத்ரூம் போகாது, வரவே வராது. வந்திருக்கலாம், பட் ரொம்ப ரேரு. பட் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து புறா தொல்லை தாங்காது போல இருக்குது, இங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க. அழுக்கு துணியெல்லாம் அப்புறம் வாஷ் பண்ண போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுனால ஒரு நாள்லே லைக் காலையில் போட்டால் நைட்டே காஞ்சிருது ட்ரெஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ருசைனா வந்து டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தா. டிவி பாப்பா, டாய்ஸ் வச்சு விளையாடுவா, பெயிண்ட் அடிப்பா, அப்புறம் வெளியே போய் சைக்கிள் ஓட்டுவா, பசங்க கூட விளையாடுவா, இந்த மாதிரி தான் பண்ணுவா. முக்கால்வாசி டைம் ஃபோன் அண்ட் டிவியுமே யூஸ் பண்ணுவா மேக்ஸிமம். ஸோ வாஷ் பண்ணியாச்சு நம்ம துணியை. ஸோ இப்போ காய போட போகிறோம். ஸோ ருசைனா பார்த்தீங்கன்னா நான் எப்போ காய போட்டாலும் மேடமும் வந்து கொஞ்சம் துணியை வந்து காய போடுவாங்க, அப்படி இல்லைனா என் கையில் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நான் ஏதாவது இந்த மாதிரி வெளி வேலை பார்க்குறப்போ லைக் துணி காய போடுறது, வீட்டு பெருக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளும் வந்து ஏதாவது என்கேஜாக இருப்பா. வேகமாக அந்த துணி காய போட வருவா, அப்படி இல்லைனா இன்னொன்று ஒரு ஜாடை எடுத்துகிட்டு வந்து பெருக்க விடுவா, அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பா. சரி ஓகே எதையாவது பண்ணி என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஓடிட்டு இருக்கும். ஸ்டில் அவளே என்கேஜாக வச்சுப்பா, ரொம்ப வந்து சேட்டை பண்ண மாட்டா. நம்ம வேலையை ஃபுல்லாக முடிச்சாச்சு. நான் ருசைனா எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் டேக்கு பார்த்திங்கன்னா நான் பருப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு ஸ்கின் சிக்கன் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், தோல் உள்ள சிக்கன். ஸோ நம்ம ப்ரோஸ்டட் ஃப்ரைட் சிக்கன் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதையும் தண்ணியில் போட்டாச்சு.
கரெக்டாக போட்டேன். ஸோ பருப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளான வேலை. நம்ம நைட்டுக்கு வந்து ஃப்ரைட் சிக்கன் பண்ணுறதுனால கொஞ்சம் சிம்பிளாக நெக்ஸ்ட் டே முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்புக்கு போயாச்சு. ஸோ நைட்டுக்கு ஃப்ரைட் சிக்கன் குப்பூஸ் மயோனஸ் வச்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தான் பிளானு. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்டு. சரி ஓகே நம்ம வீட்டில் செய்வோம் அப்படின்ட்டு. பருப்பை ரெடி பண்ணியாச்சு, குக்கரில் போட்டாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கும். சைட் பையில் பார்த்தீங்கன்னா ருசைனா வந்து டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருந்தா. ஃபோன்லாம் எதுவும் நோண்டாமல் எடுத்து கொடுத்து வச்சுருந்தேன் டாய்ஸை. அதோட விளையாடிட்டு இருந்தா. சரி ஓகே அமைதியாக விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோழியை வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். தேவையான அளவு கோழியை எடுத்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சாச்சு. மீதி கோழியை நம்ம பாக்ஸில் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கடையிலலாம் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக வரும். எனக்கு அது சாப்பிட்றப்ப பெருசாக அந்தளவு டேஸ்ட் தெரியாது. ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸ், கொஞ்சம் குட்டியாக, ரொம்ப குட்டி இல்லாமல் மீடியம் சைஸாக போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். மசாலாலாம் அதில் கொஞ்சம் நல்லா பிடிக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை பீஸ்லாம் நான் 2ஆக கட் பண்ணிவிடுவேன். ஸோ மீதி உள்ள சிக்கனை பார்த்தீங்கன்னா பாக்ஸில் போட்டு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுட்டேன். ஸோ சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருவோம் அப்படின்ட்டு தான் நான் வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் அங்கே வரத்துக்கு ஒரு 1 hour மேரினேட் பண்ணி வச்சுருந்தா அதோட டேஸ்ட்டு உப்பு எல்லாமே நல்லா பிடிக்கும். அதனால தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் மசாலாஸ் போட்டு நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்துருந்தது. ஸோ நல்லா கிரிட்டி மேரினேட் பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா மயோனஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் மயோனஸ்லாம் இல்லைனா எப்படி அந்த டேஸ்ட் வரும், அதனால். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா நம்ம பருப்பும் ஆயிடுச்சு. அதை நம்ம தாளித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாத்தூள் போட்டு நம்ம பருப்பை வந்து ஊற்றியாச்சு. குக்கரை பார்த்திங்கன்னா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது. அப்புறம் நானும் என் மகளும் உட்காந்து ப்ளம்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த டாய்ஸ் அள்ளி போட்டு அதை எடுத்து வைக்கிறப்போ எனக்கு வர டென்ஷன் பயங்கர கடுப்பாக இருக்கும். ஏன்டி இப்படி பண்ணுறேங்கிற மாதிரி இருக்கும். என்ன சாப்பிட்றேன்? ஜிச்சர்ஸ். அடுத்தது மயோனஸ் ப்ரிப்ரேஷனுக்காக ஒரு 2 garlic போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹோல் எக் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு அதை நல்லா ட்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா ட்ரில் பண்ணி எடுத்துக்கிட்டா தான் அந்த கார்லிக்லாம் பார்த்திங்கன்னா முழுசாக இருக்காது. அப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா ரொம்ப நேரம் ட்ரில் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரில் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அது திக் பேஸ்ட்டாக வரும். நிறையா நீங்கள் ஆயில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கொஞ்சம் இருக்காது. அப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காக நான் வந்து ஒரு 2 tablespoon ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் திரும்ப ஒரு ட்ரில் பண்ணேன். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் கார்பேஜஸ் இருந்தது, குப்பை. அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கு ஒரு பை போட்டுட்டு ருசைனாட்ட வந்து நம்ம குப்பை போடணும், சீக்கிரம் டாய்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணுன்னு மேடமும் எனக்கு சேர்ந்து ஹெல்ப் பண்ணாங்க. வேலையில் பார்த்திங்கன்னா நான் கர்டன்ஸை க்ளோஸ் பண்ணவே மறந்துட்டேன். அப்புறம் வந்து அப்படியே கர்டன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு குப்பை போகிறதுக்காக நானும் என் மகளும் போயிட்டு இருந்தோம். வீக்லி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா நான் அவளை வெளியே அழைச்சிட்டு போயிடுவேன் தொழுகிறதுக்கு. அந்த மாதிரி வீக்கில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாள் ஷாப்பிங் சும்மா அவளை அழைச்சிக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட் கூட போயிடுவேன் நான். பிகாஸ் அவள் வீட்டிலேயே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
குப்பையை போட்டாச்சு, வீட்டுக்கும் நம்ம வந்தாச்சு. மைதா பார்த்திங்கன்னா முக்கியமான ஐட்டம் வீட்டில் இல்லை, அதோட என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வரக்குலாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை மைதாவில் நல்லா போட்டு பரட்டிடணும். பரட்டினதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுலேயும் நல்லா ஒரு பரட்டிட்டு குளிக்க வச்சதுக்கப்புறம் மைதாவில் மறுபடியும் வந்து பரட்டி நல்லா தட்டிடுங்க. மாவு வந்து அப்படியே பிடிச்சி எடுத்து எண்ணெயில் போடாதீங்க, எண்ணெய் வீணாக போயிடும். அதனால நல்லா தட்டி மாவே இல்லாத மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு ஃப்ரைட் சிக்கன். அதான் கேட்டேன். நல்லா இருக்கா? 10 நிமிஷம். என் ஹஸ்பண்ட் வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே குக்கரில் எண்ணெயை ஊற்றி ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரை பேனில் உங்களுக்கு சீக்கிரமாகவே எண்ணெய் சூடாகிடும். பட் குக்கரில் நம்ம வச்சுருக்கிறதுனால எண்ணெய் சூடாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிடணும். ஸோ 3 பீஸை நான் வந்து ஒன்றா குக்கரில் போட்டேன். ஸோ 3மே ஒரே டைமிங்கில் வந்து பொரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் போதும், சூப்பர் கிறிஸ்பியாக வந்துடும். நம்மளுக்கு என்ன 3 பீஸ் ஒரு ஆள் 2 பீஸ் எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ்டட் சவுதியில் வந்து நாங்கள் இருந்தப்போ எங்கள் அப்பா ப்ரோஸ்டட் ஷாப் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரைட் சிக்கன் தான் ஃபுல்லாக. ஸோ இதை பற்றி நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலுமே எங்கள் அப்பா சொன்னாங்க. அதுதான் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் லைட்டாக பெப்ரிக்கா பவுடர் மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணேன். லைக் பெப்பர் கொஞ்சமாக, சில்லி பவுடர் கொஞ்சமாக, சால்ட் போட்டு, சுகர் போட்டு கொஞ்சம் சிக்கன் மேலே போட்டு விட்டேன். நல்லா இருந்தது டேஸ்ட்டு. ஸோ செட்டப்பாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் பெப்சி குபூஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரைட் சிக்கன் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு இந்த vlog நான் முடிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.